கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை நாம் தியானித்து, இந்த நாள் முழுவதும் எல்லா காரியங்களுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி, இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஹல்லேலூயா. நாம் எல்லாருக்குமே தெரிந்த வசனம்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவிடத்தில் வரும்போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நாம் எல்லாருக்குமே தெரியும், இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவிடத்தில் வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அவர் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். ஆனால் இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது எல்லாவற்றிற்கும் மேலாக என்றாலே எல்லாவற்றிற்கும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், அது எல்லாத்தை விட மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவராய் இருங்கள். கடைசி காலத்திலே அக்கிரமம் மிகுதியாய் போவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பூரண அன்பு நமக்குள்ளே வரும்போது கிறிஸ்துனுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். இந்த காலத்திலே எல்லா வீட்டுக்குள்ளேயும் சண்டை, பிரச்சனைகள். காரணம் என்ன? அந்த வீட்டுக்குள்ளே அன்பினாலே கட்டப்பட்டிருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். கடைசி காலத்திலே அக்கிரமம் மிகுதியாய் போவதனால் உலகத்துக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்தில் போய் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே கடன் என்ற ஒரு பிரச்சனை, இன்னொரு குடும்பத்திலே வேற பிரச்சனை, பல பிரச்சனையிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்கள் காணப்படும். அதே நேரத்தில் வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது அன்பு திரளான பாவங்களை மூடும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நாம் அன்பு கூறும்போது திரளான பாவங்கள் மூடும் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான அன்பு கூறுகிறோமா அல்லது உதட்டின் மூலியமாக அன்பு கூறுகிறோமா? சிலர் பார்க்கும்போது முகஸ்துதி செய்வார்கள், ஆனால் உள்ளமோ கபடினாலே நிறைந்திருக்கும். இருதயம் முழுவதும் தீமையான காரியங்கள் நிறைந்திருக்கும். ஆனால் பேசும்போது நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்பார்கள். ஆனால் உள்ளத்திலேயோ பட்சிக்கிற ஓநாய்கள் போல இருக்கும். கடைசி காலத்திலே உள்ளம் முழுவதும் தீமையினால நிறைந்திருக்கும். ஆனால் உதட்டிலேயோ நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, எல்லாம் தேவையெல்லாம் சந்திக்கப்படுதா என்று கேட்பார்கள். ஆனால் உள்ளத்துக்குள்ளேயோ விஷம் காணப்படும், வஞ்சிக்கிற தன்மை காணப்படும். நிறைய குடும்பத்திலே அந்த மாதிரி காரியங்களை நாம் பார்க்க முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவராய் இருங்கள் என்று வேதம் நமக்கு கற்று தருகிறது. அன்பு திரளான பாவங்களை மூடும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? கடைசி காலத்திலே அன்பு குறைந்து கொண்டே இருக்கிறது. எல்லா குடும்பத்துக்குள்ளேயுமே பலவிதமான பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில குடும்பத்துக்குள்ளே அன்பு இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. சில குடும்பத்துக்குள்ளே அன்பா இருக்கிறாங்க, ஆனால் குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இல்லை. பல காரியங்கள், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒவ்வொரு காரியம் இருக்கு. இன்று நம்முடைய குடும்பத்திலே எப்படி காணப்படுகிறது? எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள் என்று மறுபடியுமாக இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடியும். அன்பு திரளான பாவங்களை மூடும். எந்த ஒரு காரியத்திலே அன்பு கூறாமல் இருந்தால் இந்த வேத வசனத்தின் மூலியமாக நாம் ஒன்றே ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு திரளான பாவங்களை மூடும். என் பாவம் இன்னும் மன்னிக்கப்படலை என்று சில குடும்பத்தில் யோசித்து கொண்டிருக்காங்க. சில குடும்பத்துக்குள்ளே என் பாவம் ஏசப்பா மன்னிப்பாங்களா என்று கூட சில குடும்பத்தில் யோசித்து கொண்டிருக்காங்க. பல குடும்பத்திலே பலவிதமாக யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது அன்பு திரளான பாவங்களை மூடும். ஒரு மனிதன் அல்லது ஒரு சகோதரி அன்பு கூற தொடங்கிவிட்டாலே எல்லா பாவங்களும் மூடப்படும். திரளான பாவங்கள் என்றாலே அதை எண்ணவே முடியாது. அவ்வளவு பாவமும் இந்த ஒரே வசனத்துல
நாம் பார்க்க முடியும். திரளான பாவங்கள், திரளான பாவம் என்று போடப்படவில்லை, திரளான பாவங்கள், எல்லா பாவமும் இந்த ஒரே வசனத்துக்குள்ள வந்து விடுகிறது. திரளான பாவங்கள் மூடும் என்று நாம் பார்க்கிறோம். எப்பொழுது? அன்பு கூறும்போது. இந்த நாளிலே இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது அன்பு கூறும்போது இவ்வளவு பெரிய ஒரு ரகசியம் அடங்கியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்கு தடை, இன்று நிறைய குடும்பத்திலே அன்பு கூறாமல் இருக்கிறார்கள். பரிசுத்த வேதாமத்திலே எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும்போது ஆசீர்வாதம், அவருடைய கற்பனை அன்பு கூறுவது. பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை, புதிய ஏற்பாட்டிலே அதை சுருக்கி 2 கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளை கற்பனைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவின் சித்தம் நிறைவேற்ற வேண்டும், அது நம்மளுடைய கடமை. வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனங்கள் கீழ்ப்படிய நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அது மூலியமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? அநேக குடும்பத்திலே யூடியூப் மூலியமா இணைந்து ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவகுமாரனா வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து இருக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்தும, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பதவியிலே சாஷ்டாங்கமா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிருந்தாங்களோ பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நாங்கள் செய்திருக்கோமோ அந்த எல்லா பாவத்தையும் மன்னிங்க ராஜா. உம்முடைய கட்டளைக்கு நாங்கள் எங்கெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்குமோ அந்த பாவங்களை எங்களை மன்னிங்க ராஜா. உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் எந்த இடத்துலலாம் கீழ்ப்படியாமல் அப்பா மீறுதல் பாவத்தில் இருக்கிறோமோ அந்த எல்லா பாவத்தையும் மன்னிங்க ராஜா. எங்களுடைய கண்களோட குறைகளை மன்னிங்க ராஜா. வீண் வார்த்தைகளை மன்னிங்க ராஜா. எங்க உள்ளத்துக்குள்ள தேவையில்லாத காரியத்தை மன்னிங்க ராஜா. விசேஷமா தலையிலிருந்து உச்சங்கள் வரை எல்லா அவயமும் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைக்கப்படட்டும். அப்பா அந்த இரவு நேரத்திலே உம்முடைய பதவியில சாஷ்டாங்கமா வந்து நிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களை வெறுமனே ஆக்குறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம். எங்களுடைய கையின் கிரியில் ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. அப்பா விசேஷமா யாரெல்லாம் வியாபாரத்துக்கு போயிருந்தாங்களோ அவங்களுடைய வியாபார செலவுகளை ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. யாரெல்லாம் கம்பெனி வைத்துக்காங்களோ அவங்களுடைய கம்பெனிகளை பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. பலவிதமான மக்கள் அப்பா அந்த யூடியூப் மூலியமா ஜெபித்து இருக்காங்க. அந்த எல்லா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பதவிகளை சாஷ்டாங்கமா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுதும் அப்பா ஒரு குடும்பத்திலே அப்பா வேதனையோடு ஜெபித்து இருக்காங்க. என்னோட வாழ்க்கையில் உள்ள வேதனைகள் குறைய மாட்டேங்கண்டு அப்பா ஜெபித்து இருக்காங்க ராஜா. அந்த குடும்பத்தில் உள்ள வேதனை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும். லாது கேமா சே ஹௌஷா தராகருது கபோது லஹரது லீது நாஷாலா பது நிதிபாக்கரபது. அப்பா அந்த குடும்பத்துக்குள்ள வேதனை எல்லாம் மாற்றுங்க ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால அந்த குடும்பத்துக்கு விரோதமா கிரியேசுற எல்லா தேவையில்லை எல்லா அந்தகார கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை அழிக்கப்படும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். ஒரு குடும்பத்துல திருமண காரியத்துக்காக து ஹௌஷத் நிமா கபோது ரிஷேகே தூரி ரிவாக்கர துரபாலா லாது கே சே ஹௌஷாதா ரபா கபு ஷேகே துரபாலா. அப்பா திருமண தடையெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை உடைக்கப்படும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா பொல்லாத கிரியெல்லாம் அழிக்கப்படும் ராஜா. லீ கபோது ரிபேகே சே ஹௌஷத நமா கர துரபாலா லாது கே பேதேனி மா கபோது பே கே துரி ஷாகா லாபது ரிவாக்கர துரபாலா லாபே ஹௌஷத நமா கரது லாதுனி மா கபோது பே கே துனி ரிபா கரபா ஷாகா தரா கர துரபாலா லாதுனி மேகே சே கே துரி ஷாகா தரபா கர துரபாலா. ஒரு குடும்பத்திலே அப்பா பலவீனத்தோட ஜெபித்துருங்க ராஜா. அந்த குடும்பத்தில் எல்லா பலவீன கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்பா எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும் ராஜா. எல்லா தேவையில்லா எல்லா அந்தகார கிரியெல்லாம் அந்த குடும்பத்தை விட்டு பாதாளத்து போட்டு ராஜா. அந்த குடும்பத்தில் எல்லா தேவையில்லா விரோதமாக கிரியேசுற எல்லா பொல்லாத ஆவிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பாதாளத்து போட்டு கட்டுவிடுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால பாதாளத்து போட்டு கட்டுவிடுகிறோம். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்திலே அப்பா பிரிந்து போன நிலைமை காணப்படுகிறதோ அந்த பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மறுபடியும் இணைக்கப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா விசேஷமா யாரெல்லாம் கற்பத்தின் கணிக்க ஜெபித்து இருந்தாலோ அந்த வீட்டுக்குள்ளே விசேஷமா அப்பா உம்முடைய கரம் நீட்டப்படும் ராஜா. அந்த வீட்டுல எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் நீக்கி கற்பத்தின் கனியை மறுபடியும் ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். அப்பா எங்கெங்கெல்லாம் இருந்து ஜெபித்து இருந்தாலோ அவங்களோட எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா அறிவிங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்தும, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும்
உம்முடைய பாதபிள்ளைகள் சாஷ்டாங்கமா தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். தூஹௌஷத நமாக்கர தூரி தீபாக்கர வதுரபலா ஷாலா துனி மாக்கபு ஷேக்கே தூரி தீபாக்கர வதுரபலா. அப்பா, விசேஷமாக ஒரு குடும்பத்தில் வயசான பாட்டி அப்பா ஜெபித்து கொண்டு ராஜா, அந்த குடும்பத்தில் உள்ள கண்ணீரை மாற்றுங்கப்பா. அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் பேசவில்லை என்று அப்பா ஜெபித்து கொண்டு ராஜா, அந்த குடும்பத்தில் கண்ணீரை மாற்றுங்க ராஜா. தூஹௌஷத நிமா கபு ஷேக்கே தூரி தீபாக்கர வதுரபலா. ஒரு குடும்பத்திலே அப்பா என்னுடைய வாழ்க்கையில வியாபார விருத்தி இல்லை என்று அப்பா ஜெபித்து கொடுங்க ராஜா. அப்பா அந்த குடும்பத்தில் தொழில் மறுபடியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு கிறிஸ்து ரத்தனால ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. லாது கேபு ஷாக்கா தூரி பாக்கார தூரபாலா லஹாதுனி மாசி ஹௌஷத நமாலஹரது. அப்பா, விசேஷமா அந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, அந்த இரவு நேரத்திலே உம்முடைய பாதபில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. எந்தெந்த சூழ்நிலையும் ஜெபித்து கொடுத்தாலோ அவங்களை எல்லா தேவையிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். அப்பா, வெளிநாடுகளிலிருந்து கூட ஜெபித்து கொடுங்க ராஜா. அந்த இடத்துல எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும். உம்முடைய பதவியில் ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அங்குள்ள எல்லா சூழ்நிலையும் மாற்றுங்க. யாரெல்லாம் தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று ஜெபித்து இருந்தாலோ அவங்களை எல்லா தேவையிலும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திப்பீராக. அப்பா, அந்த நாளில் அப்பா யாரெல்லாம் வியாபாரத்துக்கு போயிருந்தாங்களோ அவங்களுக்கு வியாபாரங்களும் ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. அப்பா, எந்தெந்த இடத்துல எந்தெந்த சூழ்நிலை ஜெபித்து இருந்தாலோ அவங்களை எல்லா தேவையிலும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். உம்முடைய பதவியில் ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா, பகல் முழுவதும் எங்களை பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. கண்ணின் மணியை போல பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. பகலில் மேக ஸ்தம்பமா மூடி பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. முன்னும் பின்னுமா தேவ தூதர் உலாவி கொண்டிருந்தாங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. எந்த குடும்பத்தில் கடன் மத்தியில ஜெபித்திருந்தாலோ இயேசு கிறிஸ்து நாமத்தில் பொல்லாத கிரியெல்லாம் அழிக்கப்பட்டு ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்பட்டு ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பதவியில் ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமா எந்த குடும்பத்தில் கவலை மத்தியில வேதனையோடு ஜெபித்து இருந்தாலோ அந்த வீட்டுல கவலை கண்ணீர் வேதனை எல்லாம் மாறட்டும் ராஜா. சில குடும்பத்திலே கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்து கொடுங்க அப்பா. கணவருடைய பாவ பழக்க வழக்கத்திலிருந்து வெளியில வர வேண்டும் என்று அப்பா ஜெபித்து கொடுங்க ராஜா. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும். அந்த குடும்பத்துக்குள்ள மறுபடியும் தேவ சமாதானத்தில் நிரப்புங்க ராஜா. எந்த வீட்டுக்குள்ள அப்பா கஷ்டத்தின் மத்தியில ஜெபித்து கொடுங்களோ அந்த வீட்டுல கடனை கொண்ட எல்லா பொருளாதார அழிக்கப்படும் ராஜா. அந்த வீட்டுல தரித்திரம் எல்லாம் மாற்று ராஜா. அந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா, அந்த நாள் இரவு நேரத்தில் சில குடும்பத்தில் அப்பா தங்களை அர்ப்பணித்து ஜெபித்து கொடுங்க. அவங்களோட வாழ்க்கையில் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் அப்பா மன்னிங்க ராஜா. திரளான பாவங்கள் மூடும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம் ராஜா. உம்முடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படி எங்களை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தத்துக்கு எங்களை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இரவு நேரம் முழுவதும் நீங்க எங்களோட தங்கியிருக்க வேண்டும். எங்க வீடு முழுவதும் அப்பா அக்னி ஸ்தம்பமா மூடுங்க ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள எங்களோட குடும்பம் வேலை அடைக்கப்பட்டு ராஜா. இப்பொழுது மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்திருந்தாலோ அவங்க எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள வேலை அடைக்கப்பட்டு ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா, தேவனுடைய அக்னினால ஒவ்வொரு வீடும் மூடப்பட்டு ராஜா. முன்னும் பின்னுமா அப்பா உருவின பட்டயத்தோடு தேவ தூதர் உலாவி கொண்டு ராஜா. விசேஷமா ஒவ்வொரு வீட்டுகளையும் அப்பா இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க தங்கி இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நீங்க தங்கி இருக்க வேண்டும் ராஜா. உம்முடைய சித்தத்துக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இரவு நேரத்தில் கெட்ட சொப்பனங்கள் கெட்ட தரிசனங்கள் எல்லாவற்றையும் விலக்கி பரலோக சொப்பனங்கள் பரலோக தரிசனங்கள் தாங்கப்பா. உம்முடைய பாதவிகளை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். அதிகாலை வேளையிலே உம்முடைய பாதவிகளை நாங்கள் வந்து சாஷ்டாங்கமா காத்திருக்க வேண்டும். அதற்காக எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அதிகாலை வேளையில் எங்களை நீங்க எழுப்பிடணும்ப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா அவருடைய பதவியிலே எங்களை சாஷ்டாங்கமா தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே அதிகாலை வேளையிலே எங்களை எழுப்பிடுங்கப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அதிகாலை வேளையிலே கண்டடைத்தக்க சமயத்திலே உம்மை நாங்கள் தேட வேண்டும். எங்களை எழுப்புங்கப்பா. உம்முடைய பதவியில் எங்களை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியிலே எங்களை சாஷ்டாங்கமா தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.